ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க ஆல்ரெடி லாஸ். நீங்க ரொம்ப நல்லவனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓவரா கேர் பண்ணியிருப்பீங்க. ஏன் அதிகமா ரெஸ்பெக்ட் கூட அதிகமா குடுத்துருப்பீங்க. பட் ஆக்சுவலா இதுதான் உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும். ஏன் தெரியுமா? அட்ராக்ஷன் லாஜிக்கா ஃபாலோ ஆகாது. சைக்காலஜிக்கல் தான் லாஜிக்கா ஃபாலோ ஆகும். இப்ப நான் சொல்ற விஷயங்கள தெரிஞ்சுக்காம நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லவனா இருக்கிறது மட்டும் போதாது. கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும். நல்லவனா இருக்கிறது அப்டின்னா எந்த மாதிரி? சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? சேஃபாவோ, பத்திரமாவோ, ஓவரா கேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 199 ஆண்கள் பார்த்தீங்க அப்டின்னா, இதே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இல்லாத இடத்த இன்னொரு ஆண் வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க அப்டின்னா, அவங்களும் அதே மாரி தான் ஒரு கேரிங் அப்டிங்கிறது குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது சம்டைம் வந்து போர் அடிக்கிற மாரி ஒரு ஃபீல் அப்டிங்கிறது அவங்களுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிக்கலாம். ஏன் தெரியுமா? எல்லாரும் ஒரே மாதிரியான அன்ப குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க நல்லவனா இருக்கிறது வேஸ்ட் அப்டின்னு கிடையாது. ஒரு நல்ல ஃபீல் அப்டிங்கிறது கிரியேட் பண்ணும். ஆனா நல்ல ரிலேஷன்ஷிப் அப்டிங்கிறது பில்ட் ஆகணும் அப்டின்னா, நீங்க கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற மாரி ஃபீல் பண்ண வைக்கணும். இன்ட்ரஸ்டிங் அப்டின்னா எந்த மாதிரி? கொஞ்சம் அவங்கள ஃபன் பண்ண வைக்கலாம், சிரிக்க வைக்கலாம், இல்ல கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து ஃபீல் பண்ண வைக்கலாம். நீங்க என்னுடைய லைஃப்ல வந்த பின்னாடி தான் கொஞ்சம் ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப ஜாலியா இருக்கு அப்டிங்கிற மாரி அவங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி அப்டிங்கிறத கிரியேட் பண்ணலாம். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண்ண பார்த்தா, நீங்க தான் அப்படின்னு நினைச்சு கிட்ட போய் பேச ஆரம்பிச்சா, அது நீங்க கிடையாது. கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாரி அவங்கள ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கலாம். இந்த மாரி சில விஷயங்கள் எல்லாம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல ஒரு மேக்னெட் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கா பேசுறதுக்கான ஆட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. யாரோட லிஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்கள தான் வந்து பெண்கள் வந்து தேட ஆரம்பிப்பாங்க. நீங்க கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு பிடிச்ச பெர்சனா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இங்க நல்லவனா இருக்கிறதுக்கும் மேல அவங்கள ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வச்சுக்கிறவங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பெண்கள் வந்து உங்கள டெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் அப்படின்னா எந்த மாரி தெரியுமா? அடுத்தவங்கள வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எப்படி அவங்க கிட்ட பேசுறீங்க? இந்த மாரி விஷயங்கள இன்ச் பை இன்ச்சா செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எதுக்காக தெரியுமா? அவங்கள எப்படி நீங்க ட்ரீட் பண்றீங்களோ, அதே மாரி தான் இவங்களையும் ட்ரீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள ஒரு தாட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க. அந்த மாரி இடத்துல ஒரு வெயிட்டர் கிட்ட எப்படி நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க? இல்ல மூவி போகும்போது பப்ளிக் பிளேஸ்ல எப்படி வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறீங்க? கொஞ்சம் மாஸ் காட்டணும் அப்படிங்கிற மாரி சீன் போட ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு ரொம்ப கூலா வந்து அந்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணி போறீங்களா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கிளியரா செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே தன்னோட லைஃபோட வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய லைஃப்லயும் இதே மாரி நடக்க ஆரம்பிக்குமா அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த இடத்துல இருந்து உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எப்ப ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்னதா பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா? அந்த மாரி டைமிங்ல நீங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ, எப்படியெல்லாம் வந்து அடுத்தவங்கள ட்ரீட் பண்ணீங்களோ, அந்த மாரி விஷயங்கள வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டேக் அப்படிங்கிறது உடனே தெரியாது. பின்னாடிக்கு வந்து ஃபயர் ஆகும். ஸோ அதனால ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் நீங்க தெளிவா பார்த்து மூவ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய லவ்வ நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். தேர்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மீட்லயே வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதாவது நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப தேவதை மாரி இருக்கீங்க. உங்கள மாதிரி ஒரு பெண்ண நான் பார்த்ததே கிடையாது. நீங்க தான் என்னுடைய உலகம். நீங்க தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நூல் சுத்த ஆரம்பிக்காதீங்க. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகும்போது ஒரு காஸ்ட்லியான பைக்ல போயிட்டு சீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, இல்லன்னா ஓவரா வந்து மணி செலவு பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள ஓவரா கேரிங்கா காட்டிக்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப லவ் பண்ற மாதிரி காட்டுறோம் அப்படிங்கிற மாரி ஷோ பண்ற மாதிரி இருக்கும். பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிற மாரி ஃபீல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் மீட் அப்படிங்கிறது ஒரு டீசென்ட்டான ஸ்பீச்சா இருக்கணும். டீசென்ட்டான ஆன்ஸரா இருக்கணும். என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். தேவையில்லாத சில விஷயங்கள அந்த இடத்துல பேசவே கூடாது. உங்கள பத்தி நெறைய புராணங்கள அவங்க கிட்ட பேசக்கூடாது. அந்த மாரி பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க நெறைய பேசிக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து இன்ட்ரஸ்டிங் இல்லாத ஒரு ஃபீல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மீட் தான் உங்கள வந்து அவங்களுடைய மனசுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அத நீங்க சரியா ஹேண்டில் பண்ணா மட்டும் தான், அடுத்து உங்களுடைய மீட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்க ட்ராப் பேக் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த மீட் அப்படிங்கிறது சான்ஸே இருக்காது. அதோட ட்ராப் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்ட ரொம்ப மாஸா காட்டணும்னு நினைக்கிறத விட, கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவும், கொஞ்சம் டீசென்ட்டாவும் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்கள பிடிக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஃபோர்த் பாயிண்ட் குயிக்கா எமோஷனல் ஆகுறது கொஞ்சம் டேஞ்சர் தான். அதாவது பார்த்து 2 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளவே மல்டிபிள் டைம் அப்படிங்கிறது மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல மல்டிபிள் டைம் அப்படிங்கிறது கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐ மிஸ் யூ அப்படிங்கிற வார்த்தையா இருந்தாலும் சரி, ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையா இருந்தாலும் சரி, நீ தான் என்னுடைய உலகம் அப்படிங்கிற வார்த்தையா இருந்தாலும் சரி, இந்த மாரி சில வார்த்தைகள் அப்படிங்கிறது 2 ஆர் 3 டேஸ்ல வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் மேபி அது ஸ்ட்ராங்கான லவ் அப்படிங்கிற மாரி கூட உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் நீங்க பெண்ணு கிட்ட பேசாம இருந்திருக்கலாம். அதனால அப்படி ஃபீல் கிரியேட் ஆக ஆரம்பிக்கலாம். பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் இது ஸ்ட்ராங்கா வந்து லவ் போகும் அப்படிங்கிற மாரி தாட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்காது. இது சம்திங் சீட்டிங் பண்றாங்கன்ற மாரியோ, இல்ல ஃபேக்கா இருக்கும் அப்படிங்கிற மாரியோ ஒரு ஃபீல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். எப்பவுமே ஒரு எமோஷனல் பாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுறதுக்கு நெறைய டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து அது கிரியேட் ஆகுது அப்படின்னா, அத யாரும் நம்ப மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி இனிமே நீங்க யார்கிட்டயாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நீங்க நெறைய ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அது எந்த மாதிரியான லவ்வா இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நாட்கள் போக போக, காலங்கள் அதிகமாகும்போது உங்களுடைய எமோஷனல் பாண்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஷார்ட் டைம்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு சுத்தமா 0 வேல்யூ ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் டைம்ல ரொம்ப எமோஷனலா கனெக்ட் யார்கிட்டயும் ஆகவும் ஆகாதீங்க. அது ஃபேக் அப்படிங்கிற மாரி தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. 5த் பாயிண்ட் ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்க வேல்யூவ கில் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ். நெறைய ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு நல்லவன் தெரியுமா? நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதே கிடையாது. என்ன யாராவது தேடி வந்தாங்க அப்படின்னா, நெறைய ஹெல்ப் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் அந்த மாரி பண்ணியிருக்கேன், இந்த மாரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி இவங்கள பத்தி நெறைய நல்ல விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கு நூல் சுத்துற மாரி தான் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆக்சுவலா நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா கூட இருக்கலாம். பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் இது ஃபேக்கான நியூஸ் அப்படிங்கிற மாரி தான் நம்ப ஆரம்பிப்பாங்க. என்ன ரீசன் தெரியுமா? எப்பவுமே உங்களுடைய பெருமைய பத்தி நீங்க பேசுறத விட இன்னொரு பெர்சன் பேசும்போது மட்டும் தான் அது டபுள் எக்ஸா வந்து மாற ஆரம்பிக்கும். நீங்க மட்டுமே உங்களுடைய பெருமைகள சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஓவரா உங்கள பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கீங்க. தற்பெருமை பேசுறதுல நீங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டில இருப்பீங்க அப்படிங்கிற மாரி அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. பெண்களுக்கு எப்பவுமே தன்ன பத்தி அதிகமா புகழ்ந்து பேசுறவங்கள பிடிக்காம போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்கள பத்தி ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறது ரொம்ப ரொம்ப ராங்கானது. அந்த மாரி ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதனால கூட பெண்கள் கிட்ட இருந்து நீங்க ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ உங்களுடைய வேல்யூவ இன்னொருத்தவங்க பேசுற மாரி ட்ரை பண்ணுங்க. இன்னொருத்தர் பேசுற மாதிரி நீங்க வளர ஆரம்பிங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல ஒரு நல்ல அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பெண்களுக்கு கிரியேட் ஆகும். இப்ப நீங்க ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி விஷயங்கள நீங்க முன்னாடி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதுதான் உங்கள இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஒரு பெண் கிட்ட மட்டும் கிடையாது, உங்கள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பெர்சன் கிட்டயும். ஆக்சுவலா ஒரு பெண் பின்னாடி நீங்க ரொம்ப காரு, பங்களா வசதி எல்லாத்தையுமே வச்சிருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ரொம்ப வசதியா இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் ஒரு பெண் பின்னாடி நீங்க தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்ககிட்ட கிடையவே கிடையாது. எத்தன டைம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போய்க்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்க பின்னாடி இருக்கிற எல்லாமே 0 அப்படிங்கிற மாரி தான் அவங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு சுத்தமா ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட ஃபர்ஸ்ட் லாஸ் பண்ணிட்டீங்க. அதனால நீங்க 0வ தெரியறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஆனா உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நீங்க ரொம்ப நார்மலான ஒரு பெர்சன். ஜஸ்ட் ஒரு 10,000 தான் மாசத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி. ஆனா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி வச்சு, அவங்க பின்னாடி போகாம எனக்கு நான் தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி உங்கள நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு, உங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ணி நிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்கள தேடி வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு புரியிற மாரி சின்ன எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்குள்ள 4 கதவு இருக்கு. அந்த 3 கதவுல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பட் ஓப்பனா வச்சிருக்காங்க. ஆனா, இன்னொரு கதவுல பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள எண்ணுமே கிடையாது. எம்ப்டியா இருக்கு. பட் பூட்டி வச்சிருக்காங்க. ஆனா, அங்க இருக்கிற எல்லா பெர்சனும் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி ஆசைப்படுவாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி அத எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதே மாரி தான். உங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சு வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அவங்க உங்கள தேடுவாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு பெண் உங்கள தேடி வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் உங்கள தேடுவாங்க அப்படிங்கிறது தான் 100% உண்மை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உண்மை என்ன தெரியுமா? ஒரு பெண் வந்து உங்கள இக்னோர் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல. உங்களுடைய அப்ரோச்சும் தான். அப்ரோச் வந்து சேஞ்ச் ஆகுனா, ரிசல்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் மீட்ல எப்படி ஸ்ட்ராங்கா இம்ப்ரெஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோவ உங்களுக்காக நான் பண்ண போறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட்ட ரொம்ப டீப்பா பேசலாம்.